வந்து பல்முனரி எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காலில் ரத்தம் கட்டிக்கிறது தான் முக்கியமான காரணம். அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து சர்ஜரி, சில விதமான சர்ஜரிஸ் பண்ணுறாங்க, அதனால் வரலாம். சர்ஜரிஸ் பேஷண்ட்ஸால் நடக்க முடியாமல் வீட்லேயே உட்காந்துருக்காங்க, அதனால் வரலாம். சில விதமான மருந்துகள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கருத்தடை மாத்திரைகள், அதனால வரலாம். குழந்தை பிறப்புக்கு அப்புறமா ஃபீமேல்ஸ்க்கு அதனால வரலாம். ஸோ நிறைய காரணங்கள்னால காலில் இருக்கிற ரத்தம் கட்டிக்கும். நான் காலில் இருக்கிற ரத்தம் அங்கேருந்து இருதயத்து பக்கம் தான் போகும். இருதயத்து பக்கம் போகும்போது இருதயம் வழியாக நுரையீரலுக்கு போகும். அதுதான் வழக்கமான பாத்வே. அங்கே போயிட்டு அடைச்சிக்கும். அது வரைக்கும் இருதயத்தோட சைஸ் பெருசாக இருக்கும், அந்த ரத்த குழாயோட சைஸ் பெருசாக இருக்கும். நுரையீரலுக்குள்ளே போக போக சின்னதாகும்போது அங்கே போய் மாட்டிக்கும். ஸோ அந்த அடைப்பு தான் உங்களுக்கு வந்து பல்முனரி எம்பாலிசம்னு சொல்லுவோம். அதுக்கான மெயின் காரணம் காலில் ரத்த நாளங்கள் அடைப்பு வர்றது, டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங், அதெல்லாமே இருந்ததுன்னா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி நிறுத்தணும். இது வந்துச்சுன்னு சொன்னால் திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்துமா, டிபினா நாள் இருந்துக்கிட்டே இருக்கும் மூச்சு வாங்குறது. இது அப்படி கிடையாது. நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க, போய் அடைச்சதுன்னா திடீர்னு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். செஸ்ட் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப மயக்கம் போட்டு விழுவாங்க. மேசிவான எம்பாலிசம், அதாவது மொத்த ரத்த குழாயும் அடைச்சிருச்சுன்னு சொன்னால் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. பிகினிங்லேயே அதை கண்டுபிடிச்சிடணும். என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக நிறுத்த பார்க்கணும். நான் திரும்பி ஸ்மோக்கிங்கில் தான் வந்து நிற்பேன். ஏன்னா ஸ்மோக்கிங் அப்படின்றது வந்து நுரையீரலை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, மற்றதையும் பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் இருதயத்தை பாதிக்கும், ஹார்ட் அட்டாக்ஸ் வரும். த்ரோம்பான்ஜைட்டிஸ்னு சொல்லுவோம், காலில் ரத்த நாளங்கள் நான் சொன்ன மாதிரி அடைப்பை உண்டு பண்ணும்.